கோயம்பேடு மதுபான பாரில் வெளியே சென்று புகைப்பிடிக்குமாறு கூறிய ஆட்டோ ஓட்டுநர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி நிகழ்ந்துள்ள நிலையில் அது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மதுபான பாரில் புகைப்பிடித்தவர்களை வெளியே சென்று புகைப்பிடிக்குமாறு கூறியதால் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. வார வாரம் இது என்ன ஒரு ரெகுலராகி போச்சு. வர வாரம் எப்படி இப்படி இது வர வச்சு தான் என்ன பண்ணுறது, ஒருத்தனை போட்டு அடிக்குதா? சென்னை கோயம்பேட்டில் 2 பெண்கள் காரேற்றி கொலை செய்யப்பட்ட அதே மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் தான் ஆட்டோ ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. ஆட்டோ ஓட்டுநர் தாக்கப்பட்ட 20 நாட்களுக்கு பிறகு கடந்த 31ஆம் தேதி மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 2 பெண்கள் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் மீதான தாக்குதலில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தார் 2 பெண்கள் கொலை நிகழ்ந்திருக்காது என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.